அபிராமி. என் செல்ல துணுமா சாப்பிடுமா? வேண்டாம், சாப்பிடுமா? துணுடி. என்னக்கா உன் மூஞ்சிலே சோத்த தூக்கி கொட்டிட்டு போறா? இனிமேதான் அவ ஒரு உண்மையான ஜெகதீஸ்வரியை பார்க்க போறான். அவகிட்ட இனிமே டீசென்ட் எல்லாம் நடக்க போறது இல்ல. ஏய், இங்க நடந்தது எதுவும் வெளி யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது எவ்வளவு நேரம் தான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறது? மணி வேற ஆயிட்டே இருக்கு. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார். நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் சார் லாட்ஜுக்கே போனேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன இங்க இழுத்துட்டு வந்துட்டீங்க சார். கேட்டியா கதைய? இந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு லாட்ஜில் ரூம் போட்டிருக்காங்களாம். அந்த அம்மாவை பார்க்க இவங்க போனாங்களாம். யாருக்கிட்டம்மா காது குத்துற? செய்யறது ஈனத்தொழில், இதுல வேற பத்தினி வேஷம். ஆமா சார், ஈன தொழில் தான் செய்யறேன். ஏதோ வயிற்று பழப்புக்காக லோல் படுறேன் சார். என்ன மாதிரி குடும்ப கஷ்டத்துக்கு வரவங்கள தான் வளைச்சு வளைச்சு புடிச்சிட்டு வருவீங்க. பெரிய பெரிய லெவல்ல ஆட்டம் போடுறவங்கள எல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. நல்ல வசனம் பேசுறிய நீ. பேசாம நடிக்க போலாமே. யார் சார் கூப்பிடுறா? எல்லா இடமும் சுத்திட்டு தான் இங்க வந்து நிக்கிறேன். ஏட்டையா, உங்களுக்கு பணம் வேணும்னா தந்துடுறேன். என்ன விட்டுருங்க சார். இல்லன்னா அதுக்காக கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டி இருக்கும் சார். எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்தா பேசிக்கோ. கேஸா கேஷான்னு அவர் வந்து முடிவு பண்ணுவாரு. தொண பேசிட்டு இருக்காம சார் வர நேரமாச்சு, பேசாம அங்க போய் உட்காருமா. போ. என் தலை எழுத்து. போற இடமும் சரியில்லை, வர்ற இடமும் சரியில்லை. என்னதான் பண்றதுன்னு தெரியல. யோ இங்க வாயா. தபார், இனிமேல் ரோட்ல குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வண்டி ஓட்டின மகனம் பொழந்துருவேன். அப்புறம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவான். போயா போயான்றா. சார், என்னம்மா? உங்க அண்ணிய பத்தி விசாரிக்கணும். போய் கேளுமா. யாருமா நீ? ஏன் அழுகுற? உன் பேர் என்ன? என் பேர் அம்பிகா சார். எனக்கு அபிராமி அண்ணிய பார்க்கணும். என்னது? உங்க அண்ணியை பார்க்கணுமா? உங்க அண்ணியை பார்க்கணும்னா நீ வீட்டுக்கு தாமா போனோம். உன்ன மாதிரி சின்ன பொண்ணுங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாதுமா. அபிராமி அண்ணி வீட்ல இல்ல. அவங்க கலெக்டர் சுட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தேன். அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க சார். ஓ, அந்த கலெக்டர் சுட்ட கேஸா? இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்கள அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாதுமா. நீ நேரா வீட்டுக்கு போ. அங்க பெரியவங்க இருப்பாங்கல்ல, அண்ணிய பார்க்கணும்னு அவங்க கிட்ட கேளுமா. அவங்க கூட்டிட்டு போவாங்க. எனக்கு அபிராமி அண்ணை தவிர வேற யாருமே இல்ல. அப்போ யார் கூட்டிட்டு போவா? நீயும் உங்க அண்ணிய தனியாவா தங்கியிருக்கீங்க? உன் கூட வேற யாரும் இல்லையா? நாங்க ஒரு பாட்டி வீட்டுல தங்கியிருந்தோம். அங்க இருக்கிற அக்கா எனக்கு சாப்பாடே போடாம கண்டபடி அடிக்கிறா. எனக்கு அழுகையா வருது. எனக்கு அபிராமி அண்ணி மட்டும் போதும், வேற யாருமே வேண்டாம். நான் அவங்களோட ஜெயிலே தங்கிடுறேன் சார். ஜெயில இருக்கவங்க கூட எல்லாம் நீ தங்க முடியாதுமா. அதுக்கெல்லாம் அனுமதி தரமாட்டாங்க. நீ உன் வீட்டுக்கு போ. நடந்ததெல்லாம் விட்டுடு. அந்த அக்கா கோவத்துல பேசியிருப்பாங்க, அதெல்லாம் மறந்துருமா. இல்ல சார், நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அபிராமி அண்ணி கூட இருக்கலாம் கூட பரவாயில்ல. அவங்கள ஒரே தடவை பார்த்தா போதும் சார். அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ்
அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி அடம் பிடிக்கூடாது பாப்பா. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. தனியா போலீஸ் ஸ்டேஷன் வர்றது, அண்ணிய பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. பெரியவங்க கூட இல்லாம தனியா வரக்கூடாது. தப்பு செஞ்சவங்கள தான் நாங்க இங்க கூப்பிட்டு தண்டனை கொடுப்போம். நீ ஏதாவது தப்பு செஞ்சியா? இல்ல. இல்ல இல்ல, அப்ப நீங்க வரக்கூடாதுடா. சரி, உங்க வீட்டுல அக்கா தவிர வேற யார் இருக்காங்க? பாட்டியும் மாமாவும் இருக்காங்க. அவங்க உன் மேல பாசமா இருக்காங்கல்ல? ம். நீ ஏன் அவங்கள விட்டு வந்த? நீ உங்க அண்ணியை பார்க்கணும்னு கஷ்டப்படுற மாதிரி உன்னை காணணும் அங்க கஷ்டப்படுவாங்கல்ல? நான் சொல்றத கேளு. அண்ணியை பார்க்கணும் இங்க வந்த மாதிரி வேற எங்கேயும் போயிடாத. எங்க போனாலும் நான் சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அண்ணிய பார்க்கவே முடியாதா? யாருமே உதவி பண்ண மாட்டீங்களா? நான் தான் சொல்றேனேம்மா, நேரா வீட்டுக்கு போ. மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் அண்ணியை பார்க்கணும்னு சொல்லு. அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சரியா? சரி. ஆமா, உன் வீடு எங்க? தனியா போயிடுவியா? கூட வேற யாரையாவது அனுப்பிட்டமா? வேணாம் சார், நானே போயிடுறேன். பார்த்து போமா. நம்ம கைக்கு ஒரு பொண்ணு சிக்கிடுச்சு. அபிராமி, இங்க வா. இங்க வாயம்மா. என்ன அபிராமி இப்படி பண்ணிட்ட? ஏற்கனவே அந்த ஜெகதீஸ்வரி காரணமே இல்லாம உன்னை ரவுண்டு கட்டுறா. இப்ப நீ வார்டன் கிட்ட போட்டு கொடுத்தது தெரிஞ்சா இன்னும் காண்டாயிடுவா. நாங்க சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ இன்னத்துக்கு அந்த ஜெகதீஸ்வரிய போய் பகச்சிக்கிற? இத பாரு அபிராமி, பிரச்சனைய வளர்த்துக்கினே போனா உனக்கு தான் ஆபத்து. அப்ப நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? பகையை தேடிக்கிட்டது அவ பண்ணது ரொம்ப தப்பு. என்னால பொறுத்துக்க முடியாது. என்னாச்சுமா? பாப்பா பாப்பா என்னாச்சுமா? என்னாச்சுமா கொஞ்சம் பாருமா. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? கொஞ்சம் யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. மயங்கிருச்சா என்ன? தண்ணி கொண்டாங்க. முதல்ல யாராவது தண்ணி கொண்டு வாங்க. அம்மா, இங்க பாரு. போங்க. ஏமா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்மா, காத்து கொஞ்சம் வரட்டும். தள்ளுங்க தள்ளுங்க. பாப்பா, எந்திரிச்சு பாருமா பாப்பா. ஐயோ, யார் பெத்த புள்ளியோ இப்படி மயக்க போட்டு விழுந்து கிடக்கே? கண்ணை திறந்து பாருமா. பாப்பா, அம்மா, இங்க பாருமா. பாருமா, பாருமா. இங்க பாரு. இங்க பாருமா. ஏப்பா, கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க.
கொஞ்சம் பாருமா. கொண்டாங்க கொண்டாங்க. பாருமா அம்மா. எனக்கு மயக்கமே தெரிய மாட்டேங்குது. அதானே எங்க பாப்பா எழுந்துருமா எழுந்துருமா. பாப்பா இங்க பாருமா. இந்த பொண்ணு தானே போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம். அம்பிகா என்னாச்சுமா? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாது? ஆமாங்க, என் ஃப்ரெண்ட் அபிராமியோட சொந்தக்கார பொண்ணு. நான் பாத்துக்கிறேன் இவள. ஏங்க இப்படியே பொம்பளை பிள்ளைய தனியா விடுறது? ஆமாம்மா, இனிமே நான் வராம பாத்துக்கிறேன். பாத்துக்கங்கம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. என்னம்மா? சரி சரி வாங்க போலாம். அபிராமி அண்ணி உங்களுக்கு தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே, நேத்து கூட அவளை பார்த்தேன். அவ என் ஃப்ரெண்டு தான். அப்படியா? அபிராமி அண்ணி பாத்தீங்களா? ஆமா, என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு போறீங்களா? இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அவங்கள இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு கூட்டிட்டு போறேனே. நாளைக்கு நான் உங்களை எப்படி பாப்பேன்? நீ ஒரு பாட்டி வீட்டுல தங்கியிருக்கியே, அங்க வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எனக்கு அங்க போகவே பிடிக்கல. ஏமா நீ அங்க போகலன்னா வேற எங்க போவ? உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு எங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது, எல்லாமே அண்ணி தான். அவங்களும் இப்போ ஜெயில்ல இருக்காங்க. எனக்கு எங்க போறதுனே தெரியல. நான் உங்க அண்ணியோட ஃப்ரெண்டு தான், என் கூட வந்துடுறேன். தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் போக கூடாதுன்னு அண்ணி சொல்லிருக்காங்க. நான் ஒன்னும் தெரியாதவ இல்ல, உங்க அண்ணி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அப்படி இல்லைன்னா உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, அண்ணியை பார்க்க நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அப்ப சரி, நான் உங்க கூட வரேன். காலையில இருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். சரியா? எவ்வளவுதான் சொல்றது? சொன்னா கேட்கணும்ல. கோவம் வந்துச்சு, தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன், அவ்வளவுதான். ஏய் நில, ஏய் நில, நில்ல சொல்றல. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, காலை விழுந்து விழாத மாதிரி. மரியாதையா பேச தெரியாத உன்கிட்ட நேக்கு என்ன பேச்சு? ஏய் நில்லு. ஏய் வாங்க, வா வா அந்த பக்கம். என்ன வார்டன் கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்த தைரியத்துல பேசுறியா? என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க, நான் உண்மையை சொன்னேன். என் முன்னாடி கை நீட்டி பேசினாலே எனக்கு பிடிக்காது. நீ என்னடானா எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர. என்ன பண்ணலாம்? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஏய் நில்லு, பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, பின்ன ஏண்டி நழுவி நழுவி போயிட்டு இருக்க? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவான். நீ விலைக்கு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உன் ஒப்பாரி தான் நான் கேட்க போறேன். என் டார்ச்சரை தாங்கிக்கிட்டு நீ எவ்வளவு நாள் தான் தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்குறேன். கஷ்டத்தை தாங்கிக்கிறது நேக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏ அபிராமி, ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ பிறக்கிற நேரத்தை வேணா அந்த பிரம்மா குறிச்சிருக்கலாம், நீ சாக போற நேரத்தை இந்த ஜெகதீஸ்வரி தான் குறிக்க போற. இது ரொம்ப பழைய டயலாக் ஆச்சே, நிறைய படத்துல பாத்திருக்கேன் நான். யோ நிலியா, என்னடி ஒரு மனுஷன் வீட்டுக்கு வரக்கூடாத, வாசக்கால காலில் நீட்டி அதை பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி கேட்குற? ஆமா, இவர் அப்படியே 8 பட்டிக்கும் நாட்டாம இவர் வந்தவுடனே அப்படியே பஞ்சாயத்தை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாக்கா. யோ இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கலையா, அதுக்குள்ள செலுத்துக்கிற? அம்மா தாயே மன்னிச்சிரு, தெரியாம கேட்டேன். என்னத்த கூப்பிட்ட? இத்த நீ முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஆமா, நேத்து நம்ம ஃப்ரெண்ட் ஆட்டோ ஏத்துன்னு வந்த, இன்னைக்கு நடராஜா சர்வீஸா நந்து வர, எங்க நம்ம ஆட்டோ? அதான் எஃப்சிக்கு விட்டுக்கிறேன்னு அன்னைக்கே சொன்னல, அப்புறம் நான் புச்சா கேட்குறேன். யோ நான் விளாடுறியா? அன்னைக்கு கேட்டதுக்கு சர்வீஸுக்கு விட்டுக்கிறேன்னா, இன்னைக்கு கேட்டா எஃப்சிக்கு விட்டுக்கிறேங்கிற. என்னயா எல்லா கேள்விக்கும் மாத்தி மாத்தி பதில் சொல்லுங்கிற? உன் மேல எனக்கு டவுட்டாவே கீதியா? அடிப்பாடி சந்தேகத்துக்கு பிறந்தவள, உனக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் தான் வரும். என்னடா புஷங்கார வெளில போயிட்டு வந்துக்கிறானே, என்னப்பா தண்ணி குடிக்கிறியா, துண்டத்துக்கு ஏதானு வேணுமான்னு கேட்கத்த விட்டுட்டு என்னவா வாசல்லையே நிக்க வச்சு என்கொயரி பண்ணி நிக்கிறிய? எனக்கு நல்ல மருமவ வந்து கிடைச்சிக்கிறாயா? உனக்கு என்னத்து கேள்வி இந்த வசனம்? உன் புள்ளைய கட்டிக்கிறதுக்காக மைசூர் மகாராணியும் ஜெய்ப்பூர் இளவரசியும் கியூல நின்னுக்குறாங்களாம். அதுல உனக்கு ஏதாவது உனக்கு புடிச்சு கட்டி வைக்க வேண்டியதானே இந்த மோர கட்டிக்கு? ஏய் பொத்துடி, கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துகிட்டு இன்னும் பேச்சு பேசுறா பருவேல. எரிஞ்சுக்கு நிக்கிற கொள்ளி கட்டியை எடுத்து இவ வாயில வைக்கணும், அப்பதான் இவ அடக்குவா. ஆமா, நீ வாயில வைக்கிற வரைக்கும் நான் வாய அப்படியே பொழுது நிப்ப பாரு. அடியே அடியே விடுமா, இத்தாண்ட பேசணும் நம்மளுக்கு தான் பிபி ஏறிடும். ஏய்
போடி உள்ள. நான் என்னத்துக்கு வந்து போனா? ஏய் அடிங் படி. ஆனா உன தூக்கிட்டு வந்துறியா கைய? இந்த கும்டி கை இன்னும் ஆட்டம் ஆடின்னு போகுது பாரு. ச்சே. அப்பா அம்பிகா ஏம்மா அம்பிகா. இன்னத்துக்கு கண்ணே வந்தது வராதுமா அம்பிகா பொண்ணை தேடி நிக்கிறா. அது ஒண்ணு இல்லம்மா, பாப்பாவுக்கு குடிக்குமேனு சாக்லேட் வாங்கினேன், அதான் அது குடுக்கலாமேன்னு. அட இந்த பாரு, அது காய்ச்சல்ல உயிந்த இந்த உடம்பு, அதுக்கு போய் இப்ப சாக்லேட் குடுக்கலாமா? அதெல்லாம் ஓனாண்டா. குடுக்கலாமா, ஒன்னும் ஆகாது. பூச்சி பூச்சின்னு பார்த்துருந்தாதாம்மா பிரச்சனை. இந்த பாரு வேலை, அது சாக்லேட் திங்கிற மாதிரி ஆகுது. எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு ஐதுக்குனே இருக்குதுப்பா. அழட்டுன்னு அப்படியே விட்டுற முடியுமாம்மா? அக்கா வீட்டில் இல்லாது பெரியவங்க நம்மளுக்கே மனசு கஷ்டமாகுத. அவங்களே நம்பி வந்த பொண்ணாச்சே, அதுக்கு எப்படி இருக்கும்? அண்ணி அண்ணின்னு ஃபீல் பண்ணியிருந்தம்மா இருக்கும். அது நாம தான்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சகஜ நிலைமை கொண்டு வரணுமா. இந்த சூழ்நிலையை அவளுக்கு ஏற்றுக்க வைக்கணுமா. அண்ணி இல்லாத குறைய தெரியாமல் பார்த்துக்கணுமா. அக்கா கூட இருந்தா அம்பிகா பாப்பாவுக்கு என்னென்னலாம் செய்வாங்களோ எல்லாத்தையும் நம்மளே செய்யணுமா. என்னம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏம்மா நீ எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவ கண்ணு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன் புள்ளைய நீ தான் மெச்சிக்கணும் கேள்வி. உன் புள்ள தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு பாரு. அதுல ரோட்ல போற வரவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி வாங்கி வரோம். இந்த வீட்டுக்குள்ளார வந்த அந்த அம்மாவுக்கு செஞ்சது பெரிய விஷயம். இந்த லட்சத்துல அந்த அம்மாவோட ஒட்டிக்கிட்டு வந்த குட்டி பிசாசுக்கு சேர்ந்து செய்யணுமா? இது உங்க மத்தவங்களுக்கு செய்யறதுக்கு சொத்து வேணாண்டி, மனசு 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 இருந்தா போதும்டி. உனக்கு என்னடே தெரிய போதெல்லாம். ஏமா நீ அம்பிகாவை கூப்பிடுமா. என் வேலை இப்பதான் நான் வியாபாரம் முடிச்சு வந்துக்கிறேன். நான் வந்ததுல இருந்து அம்பிகாவை பார்க்கவே இல்ல. ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலையே இன்னோவோ. ஏமா இன்னைக்கு ஸ்கூல் இல்லையாம்மா? என்னது ஸ்கூல் கிடையாதா? அவ ஸ்கூலுக்கு போய்க்கிறா, இன்னும் வரலன்னு நான் நினைச்சு நிக்கிறேன். ஸ்கூல் இல்லைன்னா அவ வேற எங்க போயிருப்பா? என் வேலையே அம்பிகா எங்கடியே? அவ இங்க இல்லையா? ஏய் குழந்தை விஷயத்துல விளையாடாதடி. அம்பிகா எங்கடி? அவள என்னமா நான் கத்தி வச்சுக்கிறாமே பேசுறேன். ஏய்